First question, what do you know of the white terror in Indochina? இண்டோசைனான்றது ஒரு இடத்தை குறிக்குது. அந்த இடத்துல 3 கண்ட்ரி இருக்கு. அந்த 3 கண்ட்ரி வந்து லாவோஸ், வியட்நாம், கம்போடியா. லாவோஸ், வியட்நாம், கம்போடியா. இந்த 3 கண்ட்ரியும் சேர்ந்ததுதான் இண்டோசைனா. அந்த இடத்துல நடந்த ஒயிட் டெரர், ஒயிட்னா வெள்ளைக்காரர்கள் நடத்தின பயங்கரவாதம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ எழுத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுல ஆரம்பிச்சு இது வரைக்கும் இருக்கு. இதுல நீங்க வந்து முக்கியமா எழுத வேண்டியது வந்து இன் 1929 அந்த பாயிண்ட்ல இருந்து நிச்சயமா எழுதணும். நான் ஃபுல்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உங்களுக்கு தேவையானதை படிச்சு எழுதுங்க. The mainstream political party in Indochina was the Vietnam Nationalist Party. மெயின்ஸ்ட்ரீம்னா அங்க மக்களிடையே பாப்புலரா இருந்த பொலிட்டிக்கல் பார்ட்டினா கட்சின்னு தெரியும், பாலிடிக்ஸ் பண்ற கட்சி, அரசியல் கட்சின்னு சொல்லுவாங்க. மெயின் ஸ்ட்ரீம்னா மக்களிடையே பாப்புலரா இருந்ததுன்னு அர்த்தம். இன் இண்டோசைனா அந்த இடத்துல இருந்த இண்டோசைனான்ற இடத்துல அந்த இடத்துல 3 கண்ட்ரி இருக்கு, கம்போடியா, லாவோஸ், வியட்நாம். அந்த 3 கண்ட்ரியிலையும் பாப்புலரான அரசியல் கட்சி வந்து வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. இது கட்சியோடைய பேரு வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. நேஷனலிஸ்ட்னா அந்த நேஷன்னா கண்ட்ரி, அந்த கண்ட்ரிக்காக போராடினவங்க அப்படின்னு அர்த்தம். அந்த கண்ட்ரியோட சுதந்திரத்துக்காக போராடினவங்க கூட சொல்லலாம். Formed in 1927, it was composed of the wealthy and middle class sections of the population. இந்த கட்சியை எப்போ உருவாக்குனாங்கன்னா 1927ல ஆரம்பிச்சாங்க. அதுல யார் யாரெல்லாம் இருந்தாங்க, கம்போஸ்ட் ஆஃப்னா அதுல யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா வெல்த்தினா பணக்காரங்க, அண்ட் மிடில் கிளாஸ் செக்ஷன்ஸ், மிடில் கிளாஸ் சேர்ந்தவங்களும் தான், மிடில் கிளாஸ் சேர்ந்த பாப்புலேஷன் தான் இந்த கட்சியில இருந்தாங்க. செக்ஷன்ஸ்னா அந்த பிரிவினர் தான் அர்த்தம். பிரிவு, இப்ப மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ், லோ கிளாஸ் அப்படிலாம் சொல்லுவாங்களா, அந்த பிரிவு மிடில் கிளாஸ்ன்ற பிரிவு தான் பாப்புலேஷன்ல இருந்து இந்த கட்சியில இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வெல்த்தினா பணக்காரங்க இருந்தாங்க. In 1929 the Vietnamese soldiers mutinied. 1929 வருஷத்துல வியட்நாமை சேர்ந்த சோல்ஜர்ஸ் வந்து புரட்சி பண்ணாங்க. மியூட்டினிட்னா புரட்சி பண்ணாங்கன்னு அர்த்தம். And there was a failed attempt to assassinate the French Governor General. அந்த டைம்ல ஒரு ஃபெயில்டு அட்டெம்ப்ட், ஃபெயில்டுனா அவங்க ட்ரை பண்ணது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. புரட்சி பண்ணும்போது என்ன ட்ரை பண்றாங்கன்னா, பிரெஞ்சுக்காரங்க தான் வந்து அந்த இடத்த ரூல் பண்ணாங்க, இண்டோசைனான்ற இடத்த ரூல் பண்ணாங்க. அவங்களுடைய கவர்னர் ஜெனரல்னா அது ஒரு பதவியில இருந்தவங்க, கவர்னர் ஜெனரல். இப்ப இந்தியாவுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர்னு சொல்றோமா, அது மாதிரி அந்த காலத்துல வந்து ஒரு காலனி, வெளிநாட்டுக்காரங்க வந்து ஒரு நாட்டை ஆட்சி செய்யறாங்கன்னா அந்த இடத்துக்கு கவர்னர் ஜெனரல்னு ஒருத்தவங்கள போடுவாங்க. அவர் தான் அந்த இடத்த பார்த்துப்பாரு பிரெஞ்சு சார்பா. இப்ப பிரெஞ்சு கவர்னர் ஜெனரல அசாசினேட்னா கொலை பண்ண, அவங்கள வந்து கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த ட்ரை பண்ணதுதான் அட்டெம்ப்ட், அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இப்ப எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு வார்த்தையா தான் சொல்றேன் நான். This was followed by a large scale peasant revolt led by the communists. இந்த ஃபெயில்டு அட்டெம்ப்டுக்கு அப்புறம் இது யார் பண்ணாங்க, சோல்ஜர்ஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணினா இதுக்கப்புறம் லார்ஜ் ஸ்கேல் பெரிய அளவுல பெசன்ட் ரிவால்ட், பெசன்ட்னா வேளாளர்கள் சொல்லுவாங்க, அதாவது நீங்க ஈஸியா ஞாபகம் உழவர்கள், அக்ரிகல்ச்சர், விவசாயிகள் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு நிறைய வார்த்தை இருக்கு. பெசன்ட்ன்றவங்க இப்போதைக்கு விவசாயிகள், வேளாண் மக்கள்னு சொல்லுவாங்க. அவங்க நடத்தின புரட்சி, ரிவால்ட்னா புரட்சி. அதை யார் வந்து தலைமை தாங்கினாங்கன்னா லெட் பை, லீடர்னு சொல்லுவாங்களா, அதுல இருந்து வந்த வார்த்தை தான் லெட் பை. யார் தலைமை தாங்கினாங்கன்னா கம்யூனிஸ்டுக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்ட்னா கம்யூனிசம் கொள்கை கொண்டவங்கன்னு அர்த்தம். கம்யூனிசம், சோசியலிசம் நம்ம கொள்கையை நிறைய டைம் பார்த்துட்டோம். கம்யூனிசம் கொள்கைனா என்னன்னா, அரசாங்கமே மக்களுடைய சொத்தெல்லாம் வச்சுட்டு அவங்க தான் வந்து அதை நிர்வகிப்பாங்க, அதை வந்து பார்த்துப்பாங்க. இப்ப என்கிட்ட ஒரு வீடு இருக்குன்னா அது கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம், கவர்மெண்ட் எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். அது மாதிரி மக்கள் தான் முக்கியம், ஆனா கவர்மெண்ட் தான் மக்களுடைய சொத்தெல்லாம் வச்சுக்குவாங்க. அதுக்கு பேர் தான் கம்யூனிஸ்ட் கொள்கை, கம்யூனிசம்னு சொல்லுவாங்க. அந்த கொள்கைக்கு பேர் வந்து கம்யூனிசம், அதை ஃபாலோ பண்றவங்களுக்கு பேரு கம்யூனிஸ்ட்னு சொல்லுவாங்க. த ரிவால்ட் வாஸ் கிரஷ்டு. இந்த புரட்சிய ஒடுக்கிட்டாங்க, அதாவது அடக்கிட்டாங்கன்னு அர்த்தம். கிரஷ்டுனா அடக்கிட்டாங்க. ஃபாலோடு பை வாட் இஸ் கால்டு ஒயிட் டெரர். அதுக்கப்புறம் என்ன நடந்ததோ அதுக்கு பேர் தான் வந்து ஒயிட் டெரர், வெள்ளையர்களின் பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. thousands of rebels were killed.
அதுல புரட்சி பண்ணவங்களுக்கு பேரு ரிபல்ஸ். ரிவோல்ட்னா புரட்சி, ரிபல்ஸ்னா புரட்சி பண்ணவங்கன்னு அர்த்தம். புரட்சி பண்ண ஆயிரக்கணக்கானோரை கில்டு, கொலை பண்ணிட்டாங்க. அதனாலதான் இதுக்கு பேரு பயங்கரவாதம். இப்ப தீவிரவாதிகள்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேரை ஒரே டைம்ல கொலை பண்ணிடுவாங்க. அது மாதிரி மக்கள்ல, அதாவது புரட்சியாளர்களை கொலை பண்ணதுனால இதுக்கு பேரு ஒயிட் டெரர்னு பேர் வச்சுட்டாங்க. யாரு கொலை பண்ணாங்க? பிரெஞ்சுக்காரங்க. அவங்க ஒயிட் கலர்ல இருப்பாங்க, அதனால இதுக்கு பேரு ஒயிட் டெரர்னு வச்சுட்டாங்க. செகண்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒட்டாவா எக்கனாமிக் சம்மிட். இம்பார்ட்டன்ஸ்னா முக்கியத்துவம். எதோடைய முக்கியத்துவம்னா ஒட்டாவா. ஒட்டாவான்றது கனடால இருக்கிற ஒரு இடத்தோட பேரு. கனடான்ற நாட்டுல, நார்த் அமெரிக்கா கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்த் அமெரிக்கால கனடான்ற நாடு இருக்கு. அந்த நாட்டுல ஒட்டாவான்ற இடம் இருக்கு. அந்த இடத்துல எக்கனாமிக் சம்மிட். எக்கனாமிக் சம்மிட்னா பொருளாதார மாநாடு ஒண்ணு நடந்தது. அந்த மாநாட்டுல அது என்ன நடந்தது, என்ன முக்கியமா நடந்தது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுல ஆரம்பிச்சு இது வரைக்கும் தேவையில்லாததுல நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். அதுல உள்ள பாயிண்ட் ஆனா நான் சொல்லிடுறேன். இப்ப கவனிங்க. த கிரேட் டிப்ரெஷன் ஆஃப் 1929. கிரேட் டிப்ரெஷன் என்னன்னா அமெரிக்கால நடந்த மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல மக்களால எதையுமே காசு கொடுத்து வாங்க முடியல. அதுக்கு பேர் வந்து கிரேட் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அது 1929 வருஷத்துல நடந்தது. இதனால had a disastrous impact. டிசாஸ்ட்ரஸ்னா மோசமான விளைவுகள், இம்பாக்ட்னா விளைவுகளை எதுல ஏற்படுத்துச்சுன்னா ஆன் பிரிட்டிஷ் ட்ரேட் அண்ட் பிசினஸ். பிரிட்டிஷ்காரங்க யுனைடெட் கிங்டம்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ்காரங்க அது வந்து யூரோப்ல இருக்கு. கிரேட் டிப்ரெஷன்ன்றது ஆக்சுவலா அமெரிக்கால நடந்தது. அதோடைய இம்பாக்ட் வந்து பிரிட்டிஷோட ட்ரேட்லயும், வெள்ளக்காரங்களுடைய ட்ரேட்லயும், அவங்களுடைய வணிகத்திலையும் அண்ட் பிசினஸ், அவங்க பண்ண பிசினஸ்லயும் பாதிப்பை உண்டாக்குச்சு. பெரிய அளவுல மோசமான பாதிப்பை உண்டாக்குச்சு. ஏன்னா அவங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்க வந்து அமெரிக்கா கூடயும் ட்ரேட் எல்லாம் பண்ணாங்க. அந்த ட்ரேடு பண்ணும்போது அமெரிக்கால பிரச்சனை வந்ததுனால பிரிட்டிஷ்காரங்களுக்கு அது மூலமா பிரச்சனை வந்தது. பிரிட்டிஷ்காரங்களோட முக்கியமான காசு எதுல இருந்து வரும்னா அவங்களுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து முதலீடு வரும். இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இருந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு முதலீடு எல்லாம் வரும். அப்ப அதெல்லாம் தடைப்பட்டுருச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு வரி எல்லாம் கிடைக்கும். எங்க இருந்து கிடைக்கும்னா இப்ப இந்தியா போல காலனியில இருந்தோம். அதே மாதிரி பிரிட்டன் வந்து, அதாவது யூகேன்ற யுனைடெட் கிங்டம்ன்றவங்க அமெரிக்கா கூட பண்ண வர்த்தகத்துல இருந்தும் அவங்களுக்கு வரி எல்லாம் கிடைச்சது. அந்த வரியெல்லாம் இந்த கிரேட் டிப்ரெஷன்ன்ற விஷயம் நடந்ததுனால அவங்களுக்கு கிடைக்கல. அதனால பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அதனால என்ன நடந்தது, பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, டிரான்ஸ்மிட்டட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் டு இட்ஸ் காலனிஸ். பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அதோடைய கஷ்டத்தை ஏத்துக்காம டிரான்ஸ்மிட் பண்ணிட்டாங்க, மாத்தி விட்டுட்டாங்க அந்த கஷ்டத்தை. யாருக்குன்னா டு இட்ஸ் காலனிஸ். இப்ப இந்தியா போல, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்லாம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணாங்க. அந்த காலனில இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிப்ரெஷன், இந்த பொருளாதாரம் அந்த நிலையில இருந்ததுல அமெரிக்கால, அது வந்து உலகத்தை ஃபுல்லாவே பாதிச்சுது. அந்த பாதிப்பை வந்து பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, காலனி கிட்ட அனுப்பிச்சிட்டாங்க, காலனி கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, சிம்பிளா வரி வந்து அதிகமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து 100 ரூபா லாபம் வரணும். ஆனா கிரேட் டிப்ரெஷன் மூலியமா 50 ரூபா தான் லாபம் வந்திருக்குன்னா மீதி 50 ரூபாய பிரிட்டிஷ்காரங்க எடுக்கணுமா, அவங்களுக்கு கிடைக்க வைக்கணுமா? அதை என்ன பண்ணாங்க, இந்தியா போல கண்ட்ரியில வரி போட்டு அந்த 50 ரூபாய சம்பாரிச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான் விஷயம். நெக்ஸ்ட், bilateral trade treaties between Britain and the member state of the British Empire were signed at an economic summit in Ottawa in 1932. இது வரைக்கும் முதல் பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். 1932 1932ல ஒட்டோவான்ற இடத்துல, கனடால இருக்கிற அந்த இடத்துல பொருளாதார மாநாடு நடத்தினாங்க, எக்கனாமிக் சம்மிட். அதுல ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போடுறாங்க. சைன்டுனா ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுறாங்க, ட்ரீட்டினா ஒப்பந்தம், ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுறாங்க. யாருக்கும்னா பைலேட்ரல் ட்ரேடு. பைலேட்ரல்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையே அப்படின்னு அர்த்தம், ரெண்டு பேருக்கு இடையே அப்படின்னு அர்த்தம். பைலேட்ரல் ட்ரேடு ட்ரீட்டிஸ், ரெண்டு பேருக்கு இடையே ட்ரேடு ட்ரீட்டிஸ், வணிகத்துக்கான ஒப்பந்தம். யாருக்கும்னா பிரிட்டனுக்கும் மெம்பர் ஸ்டேட்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர். பிரிட்டிஷ் எம்பையர்னா பிரிட்டன் ஆட்சி செஞ்ச இடத்துலாம் அப்படின்னு அர்த்தம். இப்ப பிரிட்டன் வந்து எங்கெங்கெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க பிரிட்டிஷ்காரங்க, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, அது மாதிரி பல கண்ட்ரில ஆட்சி செஞ்சாங்க. இப்ப அந்த கண்ட்ரி எல்லாம் தான் இங்க சொல்ல வராங்க. மெம்பர் ஸ்டேட்ஸ்னா
மெம்பர், அதுல உறுப்பினரா இருந்தவங்க. எதுல? பிரிட்டிஷ் எம்பையர், பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்ச இடத்துல எல்லாம் உறுப்பினரா யார் யார் இருந்தாங்கன்னா அந்த கண்ட்ரியை தான் சொல்ல வராங்க. இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா அவங்களதான் சொல்றாங்க. அவங்களும் பிரிட்டிஷ்காரங்களும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க பொருளாதார மாநாட்டுல, ஒட்டோவால நடந்த பொருளாதார மாநாட்டுல 1932ல. அதுல என்ன பேசிக்கிறாங்கன்னா, இன் விச் த பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்க்ளூடிங் இந்தியா, இந்தியா உட்பட எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ் அதுல கலந்துக்கினவங்களும் அந்த மாநாட்டுல கலந்துக்கினவங்களும் அக்ரீடு ஒத்துக்குனாங்க டு கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு, என்னன்னு ஒத்துக்குனாங்கன்னா இம்பீரியல், அதாவது பிரிட்டிஷோடைய பொருட்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். இப்ப பிரிட்டிஷ் கிட்ட இருந்து இந்தியாவுக்கு சில பொருள் வருதுன்னு வச்சுப்போம், அவங்க வந்து விற்க வராங்க, பிரிட்டிஷ்காரங்க வந்து விற்க வராங்க, துணின்னு எடுத்துப்போம். அதே மாதிரி மத்த நாட்டுல இருந்து, இப்ப சைனா வேற வேற நாட்டுல இருந்து பொருள் எடுத்துட்டு வந்து விற்க வராங்க, ரஷ்யா அது மாதிரி நாட்டுல இருந்து. இந்தியக்காரங்க வந்து, இந்தியர்கள் வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வந்த பொருளை தான் வாங்கணும், அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அதுதான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை தான் வாங்கணும் அப்படின்றதுதான் இங்க மீனிங். ஓவர் எதை காட்டிலும்னா நான் இம்பீரியல் குட்ஸ், மற்ற நாடுகள்ல இருந்து வந்த பொருள்களை விட பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வந்த பொருள்களை வாங்கணும் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டுக்கினாங்க, ஒத்துக்கிட்டாங்க இந்தியாலாம். இதை ஒத்துக்கினதுனால என்ன ஆகும்? பிரிட்டிஷ்காரங்களுக்கு இன்னும் காசு அதிகமா கிடைக்கும். அவங்க வந்து அந்த கிரேட் டிப்ரெஷன் அதுல இருந்து, அந்த பிரச்சனையில இருந்து அவங்க வந்து தப்பிச்சிருவாங்க. இப்ப இந்தியா போல நாடுகள்லாம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு நிறைய காசு கொடுக்க கொடுக்க பொருள் நிறைய வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு காசு நிறைய கிடைக்கும். அப்ப பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த கிரேட் டிப்ரெஷன் பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருவாங்க. இதுதான் இந்த ஆன்சர்.